ஹாய், குட் மார்னிங். யாரா இவன் காலங்காத்தால ஒரு 9 o'clock வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏர்லி மார்னிங் வந்து லேப்டாப்பை லாகின் பண்றேன். லேப்டாப்ல வந்து கீபேட் ஒர்க் ஆகுது. கரெக்டாக வந்து இந்த பபிள்ஸ் வேர்ட்லாம் இருக்கும்ல, AEIOU, அந்த வேர்டு 6 முக்கியமான வேர்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமோ அந்த வேர்ட்ஸ் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகல இல்லை, ஒர்க் பண்ணல. சரி, என்னதான் பண்ணுறதுன்னு யோசிச்சு டெக்னிக்கல் டீமை காண்டாக்ட் பண்ணால் அங்கே போனாலும் அவனுக்கு கீபோர்ட் தான் தருவானுங்க. பட் இருந்தாலும் போயிட்டு லேப்டாப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலங்காத்தாலே கிளம்பிட்டேன். செம தூக்கம். சரி, ஒரு 2 நாளாக குளிக்கல. இன்னைக்கு தான் வந்து சரி ஓகே குளிச்சுட்டு கிளம்புவோம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணதுலேருந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேபி ஒரு 4th டைம் நான் ஆஃபீஸ் போகிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் ஆஃபீஸ் வந்து ரொம்ப தூரம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நம்ம எப்போவுமே இருக்கோம். ஆஃபீஸ் கிளம்பி இப்போ போயிட்டு இருக்கேன் ஆன் த வே மகேந்திரா சிட்டியில். ஸோ தாம்பரம், காட்டாங்குளத்தூர், குடுவாஞ்சேரி குடுவாஞ்சேரியில் தான் இருக்கேன். போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகுது. 1 hour ஆஃப் டியூரேஷன். இது அப்படியே போகும்போதே ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பண்ணிட்டு போகுமே. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கம்மி தான், விச் இஸ் அரௌண்ட் 500+ தான். பட் இன்னும் கொஞ்சம் போக போக சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கண்டிப்பாக ஏறும். பிகாஸ் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அண்ட் நம்ம பேசுறது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. லைக் ஸோ அதுதான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் சரி பண்ண ஆரம்பித்தேன். வழக்கம் போல் செம்ம டிராஃபிக் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் தான். சரி, ஓரளவுக்கு நம்ம அப்படியே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் வேணா கேமராவை ரிவர்ஸ் பண்ணுறேன், தெரியுதா பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹைவே, அதுலேயே அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. கேமரா ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது, சாரி. நான் போகும்போதே உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் ஓட்டலைங்க. அண்ணே கொஞ்சம் ஓரமாக போனே. ஒரு சைக்கிளில் நான் வரேன். இந்த ஃபாஸ்ட்லேயும் வந்து ஒரு ரைட் சைடில் பிரச்சனை போயிட்டு இருக்காரு சைக்கிள். ரோடும் ரொம்ப சுமார் தாங்க. இங்கே ரோடு வந்து ஹைவேனாலும் ரோடை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அது ஒன்றும் சொல்ல முடியாது, ஆப்வியஸ்லி நடக்கிறதுன்னு. ஸோ இன்னைக்கு இதுதான் ஓடிடி. நிறைய பேருக்கு ஓடிடினா என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இன்கேஸ் நைட்டில் போட்டிங்கன்னா அவுட்ஃபிட் ஆஃப் த நைட் OOTNன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் மை OOTD. என்னுடைய லைக் வாட்ச் டிஷர்ட் கலர் மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு வாட்ச் ஷூலாம் வந்து டிஷர்ட் கலர்லேயே இருக்கும். அது நான் இப்போ மெயின்டைன் பண்ணுறது. கொஞ்ச நாள் ஷூட்ஸ் இல்லாத ரீசன்னால நான் அப்படியே கொஞ்சம் பியர்ட் வளர்க்கலாம். பியர்ட் வளர்த்துட்டு அதை வச்சு ஏதாவது ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பியர்ட் வளர்த்துட்ருக்கேன். ஸோ யா, இந்த சோன்ற வார்த்தை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம லைக் தமிழ்நாட்டில். ஸோ நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. நானும் அதை வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வேர்டு இல்லாமல் நம்ம வந்து கான்வர்சேஷனை வந்து பேசணும். ஸோ கான்வர்சேஷன் இப்போ சொல்கிறேன் பாருங்க, அந்த வேர்டு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இந்த பட்டு, திஸ், தட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை விட ஒரு நல்ல கான்வர்சேஷன் வந்து இனிஷியேட் பண்ணும்போது வந்து இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் தாங்க. எவ்வளோ கண்டெய்னர்ஸு போகிற சைடு ஃபுல்லாகவே கண்டெய்னர்ஸ் தான். ஐ திங்க் மகேந்திரா சிட்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருந்த மகேந்திரா சிட்டி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இப்போ மகேந்திரா சிட்டி வந்து ஒரு மாதிரி ஆர்ச்சே இல்லாமல் ஏதோ குடுவாஞ்சேரியோட இடம் மாதிரி இருக்கு. என்னாலேயே வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் மகேந்திரா சிட்டி லெஃப்டா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் இந்த ஆப்போசிட் சைடில் நான் போயிருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு இருந்திருக்கான், திவான்னு சொல்லிட்டு. நான் கூட ஷூட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட நான் அந்த ஆப்போசிட்டை போகிறேன்னா அந்த ஆப்போசிட் வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணேன். இதுதான் மகேந்திரா சிட்டி. இதுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். சிட்டியோட என்ட்ரன்ஸு. இது உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கம்பெனி இருக்குது. ஆல்ரெடி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த இடம் நல்லா தெரியும். ஸோ இந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு நிறைய இன்கம் வருது, நிறைய கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போகுது. கொஞ்சம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா யூ வில் see lot ஆஃப் கம்பெனி ஸ்டார்டிங். ஸோ இந்த இடத்துல இப்போது ரைட் சைடில் வந்து BASFன்னு ஒரு கம்பெனி வருது. மேபி ரைட் சைடில் உங்களுக்கு வியூ இருக்குது. அதை கார் ஓட்டிகிட்டு இருக்கனால டக்குன்னு அந்த வியூ சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஐ கேன் ஷோ யூ த அதர் கம்பெனிஸ் விச் ஆர் ஹியர். இந்த இடம்லாம் என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு பொண்ணு மேலே எனக்கு செம்ம க்ரஷ் இருந்தது. அந்த பொண்ணு வந்து ஒரு 3 days இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தா. ஸோ அவளை பார்க்கறதுக்கு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ
அதெல்லாம் ஒரு பல வருஷங்கள் முன்னாடி. பட் சொல்றேன், அந்த டைம்ல வந்து நம்ம கிட்ட கார்லாம் இல்லைல்ல, வெறும் பைக் தான் இருக்கும். பைக் எடுத்துட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இங்க வந்துருவான். அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா, மேபி இப்ப டச்ல கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மறந்துட்டேன். அந்த டைம்ல அது கொஞ்சம் வந்து அவங்க நம்ம கிட்ட பேசாம இருந்ததெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இப்ப அப்படி இல்லை, மெச்சூரிட்டி வந்துருச்சு. அந்த காலேஜ் டைம்லாம் தாண்டி வந்தப்பறம் நம்மளுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு. ஓகே, இவங்களாம் நம்ம கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, பிகாஸ் டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். காலம் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதான் நான் சொன்னது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பெனிஸ், இங்கே ஒரு நேம் போர்ட்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு கம்பெனி சொல்லி. ரைட் சைட் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது உள்ளேயே. அதே மாதிரி இந்த ரைட்டு தான் நான் சொல்கிறது, இந்த ரைட்டில் தான் நான் அவள் இருந்தா. ஸோ அவளை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பைக்கில் வந்துட்டு பீன் வித் அலியா. ஸோ பேசியிருக்கோம் அந்த மாதிரி.